கடுக்கா மூவி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு முழுக்க ஒரு தரமான ஒரு லவ் ஸ்டோரி. ஓகே. பட் காமெடி லவ் ஸ்டோரி. பாய். ப்ரோ இல்லைங்க பா யாராச்சும் பேட் கொடுங்கப்பா. ஹாய் ஹலோ வெல்கம் டு கோலா டாக்கீஸ். இன்னைக்கு கடுக்கா மூவியோட ஹீரோ விஜய் கௌரி சார் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம். ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். என்ன சார் பரமோடி கொடியோட வரீங்க? இன்னைக்கு சுதந்திர தினம், காலையிலேயே ஒரு இடத்துல கொடியேற்றிட்டு தான் வரோம். அப்படியா? ஓகே சார். கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா சார்? கண்டிப்பா. இவ்வளோ இயர்ஸ்க்கு கேமராக்கு பின்னாடி இருந்தீங்க, இப்போ ஆன் ஸ்கிரீன் வரீங்க. ஏன், எப்போ, எப்படி டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன் சினிமாவில். ஓகே. 2-3 படம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு, ஈவன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூட 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டு, அது எல்லாமே ஆக்டிங்காக, ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா வரதுக்காக, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இது பண்ணிட்டேன். ஓ நைஸ். பிஹைண்ட் தி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆக்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சா இல்ல புதுசா இருந்துச்சா? ஆக்சுவலா நான் கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அதனால பிஹைண்ட் த கேமராவும் நம்ம என்ன ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ல எப்படி இருக்கணும், அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் டைலாக் பண்ணணும், அது எல்லாமே ஒரு ஒரு கத்துக்கிட்டு வந்தாதான் ஆக்டிங் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா லைவ்ல நம்ம வந்து டிஃப்ரெண்டா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா. அது அந்த எமோஷன்ஸ், அந்த மூடுக்கு ஏற்ற, சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணிட்டு வர்றது என்னைக்குமே பெஸ்ட். ஓகே. ஃபிலிம் மேக்கிங்க்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். அது ஆக்டிங்க்கு வந்த அப்புறம் எப்படி அடாப்ட் பண்ணீங்க? ஃபிலிம் மேக்கிங் மைண்ட் செட். ஆமா, எப்படி ஃபிலிம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அடாப்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா ஃபிலிம் மேக்கிங் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. பட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லாம் கௌரிஷினி ஆக்டிங்க்கு போயிரு, நாங்களும் டேரக்டர் ஆயிரும் சீக்கிரம் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அதனாலே நான் ஆக்டிங்க்கு சீக்கிரம் வந்துட்டேன். நான் ஓகே. ஃபிலிம் மேக்கிங் எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய புக்ஸ் படிக்கிறதுல இருந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே கத்துக்கிட்டது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்டிங்க்கு. கடுக்கா மூவி ஷூட்டிங்ல உங்களுக்கு மெமரபிளான விஷயம் சொல்லுங்க. கடுக்கா மூவி ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டெய்லியுமே ஷூட்டிங் நடக்குமா நடக்காதாங்கிற ரேஞ்சுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஹீரோயின் கூட நடிக்கிறோம்னா ஒரிஜினல் சண்டே தான் நடந்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ டேக் சொன்னா டக்குன்னு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இப்பதான் கோவப்பட்டு அப்படியே அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இல்லை டேக்குன்னு சொன்னா உடனே ரொமான்ஸ் பண்ற சீன்லாம் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதான் ஹேண்டில் பண்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, டெய்லி ஷூட்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா ரோட்ல வந்து கேமரா வச்சிருந்தோம், பப்ளிக் பிளேசஸ்ல. திடீர்னு ஒருத்தர் கேமரா மறைச்சிட்டு, நானே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நான் இந்த கேமரா எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் நடந்துகிட்டே இருக்கும். கடுக்கால இது உங்களுக்கு கஷ்டம் படுத்தின சீன் எந்த சீன்? ரீசன் என்ன? கஷ்டம் இல்ல, பட் ஆல்ரெடி நாங்க எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ரிகர்ஸ் எல்லாம் பார்த்து நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டு நடிக்கிறதுனால அது பிடிச்சி பண்றோம். ஸோ அதனால அதுல கஷ்டத்துல நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம். எல்லா சீனுமே சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டான சீன் தான் நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு எல்லா ஹீரோஸும் பிடிக்கும். அப்படியா சொல்லக்கூடாது, ஏதாவது கரெக்டா ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் ஆக்சுவலா. ஓ நைஸ். பட் எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து நான் கேப்டன் விஜயகாந்த் சார் ஃபேன். ஓகே. பட் இன்ஸ்பிரேஷனா ரஜினி சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வர யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. மணிகண்டன் இருந்து ரவீன் ப்ரோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்கரன் சார் எல்லாமே சூப்பர் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸும் பிடிக்கும். பட் ஃபேன்னு பார்த்தீங்கன்னா அது நான் வந்து ஆக்சுவலி எம்ஜிஆர் ஃபேன். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் பக்தன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் நான் எம்ஜிஆர் சமாதியில வச்சுட்டு தான் நான் எடுத்துட்டு வருவேன். அப்படிங்களா? அப்புறம் விஜயகாந்த் சாரோட ஆலயத்துல வச்சுட்டு. நைஸ் நைஸ். ஹீரோயின் எல்லா ஹீரோயினும் நமக்கு பிடிக்கும். நமக்கு நமக்கு பிடிச்சிருக்கும். விவேக் சார் கேட்பாரு, எனக்கு ஐஜி தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான். கரெக்டா சொல்லுங்க, எந்த ஹீரோயின் பிடிக்கும்? இப்போ வர எல்லா ஹீரோயின்ஸுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ பிரியங்கா மோகன் மேம் எல்லாருமே எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணிட்டு போயிடுறாங்க ஆன் ஸ்கிரீன்ல. படம்க்கு ப்ரிப்பேர் ஆகும் போது ஏதாச்சும் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாச்சும் எடுத்தீங்களா? ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் ஆல்ரெடி கூத்துப்பட்டு ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால எங்க ஜெயராம் மாஸ்டர் தியேட்டர் லேப். ஸோ அவங்ககிட்ட அப்பப்போ ஒர்க் ஷாப்லாம் போய் அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த கதைன்னு எந்த கதைக்கு நாங்கள் ஆல்ரெடி மைண்ட் ப்ரிப்பேரா இருக்கணும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு ஆக்டர் வந்து நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எமோஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது சோகமான எமோஷன்ஸா இல்ல சந்தோஷமான எமோஷன்ஸ், நாம ஒரு நியூட்ரலா இருக்கும்போது அது ஹேண்டில் பண்றதுக்கான மனநிலை வந்திருக்கும். ஸோ ஆக்டர் எப்பயுமே மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி மெயின்டைன் பண்றோமோ இல்ல அட்லீஸ்ட் வாய்ஸ் டைலாக் மெயின்டைன் பண்றோமோ, மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஆக்டருக்கு எப்பயுமே ஒரு மைண்ட் ஃப்ரீயா பண்ணலாம். அந்த ட்ரைனிங் ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம். மூவி பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. கடுக்கா மூவி
மூவி வந்து ஆக்சுவலா இதனோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா டெபியூட்டா கடுக்கால தான் என்ட்ரு ஆகும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து சைட் ஆர்டிஸ்ட்ல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் வில்லன்ல இருந்து நிறைய பண்ணிருக்கேன். கடுக்கா மூவி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு முழுக்க ஒரு தரமான ஒரு லவ் ஸ்டோரி, காமெடி லவ் ஸ்டோரி. இது வந்து காமெடி லவ் ஸ்டோரி, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லலாம். ட்ரூ ஸ்டோரி தான் இது ஆக்சுவலா. இது எல்லாமே படம் பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரியும் ஆக்சுவலா. சோ அந்த காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அது படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரிவீல் ஆகும். பட் காமெடி ஸ்டோரியா இருந்தாலும் இதுல எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் எங்க பிளாட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது ஸ்கிரீன் பிளே. சோ படம் வந்து வர விநாயகர் சதுர்த்திக்கு ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகுது. மூவில ப்ளே பாய் ரோல் பண்ணிருக்கீங்க, நிஜத்துல எப்படி? ஆக்சுவலா நான் வந்து ஒரு 90s கிட், சோ ஒரு மொரட்டு சிங்கிள் நானு. சோ மூவில மட்டும் ப்ளே பாய் பண்ணிருக்கேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது கேரக்டர் பேரு நான் ஓபன் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை. இது சிவசாமின்னு ஒரு கேரக்டர். ஊர்ல இருக்கிற எல்லா ஆன்டில இருந்து பாட்டியில இருந்து குட்டி பொண்ணு எல்லாத்துக்கிட்டும் லவ் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து பாக்குற பொண்ணு ஊரெல்லாம் லவ் சொல்லாத ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இது. அப்ப நிஜத்துல நீங்க சிங்கிள்? நிஜத்துல நம்ம சிங்கிள் தான். நிஜத்துல நம்ம ஒரு 90s மொரட்டு சிங்கிள்னு சொல்லலாம். இப்போ கடுக்கா மூவி பார்த்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கடுக்கா மூவி வந்து ஆக்சுவலா இது ஒரு உமன் சேஃப்டிக்காக ஒரு படம் தான். இது ஒரு உமன் எம்பவர்மெண்ட், உமன் எஜுகேஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் இது. ஆக்சுவலா எண்ட்ல தான் அதை நம்ம ரிவீல் பண்ணுவோம். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், ஒரு மெசேஜ் சொல்லாம சொல்லுவோம். நம்ம ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் இதுல ஆழ்ந்து இந்த டீகோடிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஓ இந்த விஷயம் இந்த கேரக்டருக்காக வச்சிருக்காங்க, இந்த கேரக்டருக்காக வச்சிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண முடியாத லெவல் ஒரு விஷயம் ஒன்று வச்சிருக்கோம் படத்துல. எண்ட்ல தெரிஞ்சிடும் எதுக்காக பண்ணிடுறோம் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே இது வந்து ஒரு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலா ஆகஸ்ட் 16th ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர்ல சொன்ன விஷயம் படத்துல இருக்காது, அதுல எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும் படம். ஸோ எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு படம், ஜனரஞ்சகமான படம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரி. கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி ஜஸ்ட் சொல்லுங்க. கடுக்கா கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி சொல்லணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தான். ஆக்சுவலா இந்த படத்துக்கு நாங்க டைரக்டர், நான், ப்ரொடியூசர்லாம் ஹீரோயின் தேடும்போது ரொம்ப நாளா ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா ஹீரோயினுமே கதை சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. பேர் சொல்ல பட் கடைசி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஹீரோயின் கிடைச்சாங்க, ஸ்மேகா. சோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஹீரோயின் சப்ஜெக்ட். அடுத்து ஆதர்ஷ், எங்க படத்தோட செகண்ட் ஹீரோயின் ஒருத்தர். அவரு வந்துருவாரு, கூட சீக்கிரம் இந்தியா வந்துருவாரு. செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மஞ்சுநாதன் சார், அவரு வந்து எங்க புங்கு வட்டார சைட்ல இது எடுக்கப்பட்ட படம். அவரு அங்க செம ஃபேமஸ் ஆக்டர், ஒரு காமெடி கேரக்டர். அவரு தான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அப்புறம் வடச்சென்னையில் தனுஷ்க்கு அம்மாவை மணிமேலை பண்ணிருப்பாங்க. அவங்க எனக்கு இந்த படத்துல அம்மாவை பண்ணிருக்காங்க கடுக்கா படத்துல. சோ சுதாக்கா அவங்க ஹீரோயின் அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து விஜய் டிவில ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா, கேபிஒய் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஃபன் ஃபில்ட் என்டர்டைன்மெண்டா இந்த கேரக்டர் இந்த இதுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. இப்போ தனுஷ் சார் படத்துல, வெற்றிமாறன் சார் படத்துல பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் அதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கும். வடச்சென்னை அமீர் சார் கேரக்டர். சோ அந்த மாதிரி தான் எங்க படத்துல வந்து இந்த கேரக்டர் இவங்க அளவெடுத்து தைச்ச மாதிரி ஒரு கேஸ்டிங். எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். சோ மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ், உங்க படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா அமையணும். கலாட்டகிஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் விஜய் கௌஷ், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்றேன், உங்க சப்போர்ட் இருக்கணும். தேங்க் யூ so much. பட் ஆகஸ்ட் 27 படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 27 எல்லாரும் உங்க ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, ஃபர்சானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாரும் மறக்காம பாத்துருங்க. கண்டிப்பா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, ரொம்ப நேரமா இந்த கூலிங் கிளாஸ் போடாம இருக்கேன். சோ இது போட்டா ஹீரோ ஃபீலே வருது. சோ கடுக்கா படம் எல்லாரும் மறக்காம பாத்துருங்க. ப்ரோ, இங்க டர்ஃப்க்கு வந்திருக்கீங்களே, என்ன பிளான்? ஆக்சுவலா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு கடுக்கா டோர்னமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம். வாவ், நைஸா. ஸோ ஒரு நல்ல ப்ரமோஷனா இருக்கும் ஆக்சுவலா படத்துக்கு. ஸோ எல்லாருமே ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து, கிரிக்கெட் வந்து இந்தியாவோட இன்னைக்கு ஒரு நாதம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டோர்னமெண்ட் நடத்தி அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி அந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஆல்ரெடி இப்போ எங்க டீம் வந்துருவாங்க, ஈவினிங் வந்துருவாங்க பிரைஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ நடத்திட்டு ஒரு படத்தை பத்தி ஒரு சின்ன அவங்களுக்கு என்ன ப்ரோமோ பண்ணிட்டு போகணும். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஹாய் ப்ரோ. ஹாய். உங்க பேரு? பவன். பவன். ஹெவி. ஹெவி. ஓகே ஓகே, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்டா டெய்லர்? ஓகே சரி, போட்டுமா? ஹெட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நீங்க பேட்டிங்கா பவுல் ஃபர்ஸ்ட்? பவுலிங். ஓகே ப்ரோ, சரி. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். ஓகே பை. ப்ரோ ப்ரோ இல்லைங்க பா, யாராச்சும் பேட் கொடுங்கப்பா.
டாஸும் போட்டீங்க, நீங்களே பாலா அடிச்சிட்டு போயிடுங்க. பண்ணிடுவோம். எல்லாரும் கடுக்கா மூவி தியேட்டர்ல போய் பாத்துருங்க.